திருமயம் அருகே உள்ள ஈலக்குடிப்பட்டி உய்யவந்தி ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 36 மாட்டுவண்டிகள் பங்கேற்பு. போட்டியை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஈலக்குடிப்பட்டி உய்யவந்தி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 36 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியானது பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டுவண்டி பிரிவில் 10 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டுவண்டி பிரிவில் 26 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு கோணாப்பட்டு விளக்கு வரை போக வர 12 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டு வண்டிகளுக்கு துளையானூர் விளக்கு வரை 9 கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது. போட்டியை திருமயம் அதிமுக ஒன்றிய பெருந்தலைவர் ராமு மற்றும் திருமயம் வடக்கு ஒன்றிய செயலாளர் PLR பழனிவேலு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஈலக்குடிப்பட்டியில் தொடங்கிய பந்தயத்தில் கலந்து கொண்ட மாட்டுவண்டி ஜோடிகள் மதுரை, புதுக்கோட்டை சாலையில் 4 கால் பாய்ச்சலில் சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்றனர். சீறி பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. பரிசுகளை அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து, ஒன்றிய பெருந்தலைவர் AL ராமு, ஒன்றிய செயலாளர் PLR பழனிவேலு, தொழிலதிபர் குமாரசாமி, ஒன்றிய துணை பெருந்தலைவர் மீனாட்சி சிவகுமார், மாவட்ட கவுன்சிலர் மணிகண்டன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் லட்சுமணன் மற்றும் அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SRK நியூஸ் என்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள்.